எல்லாருக்குமே என்னோட அன்பான வணக்கம். இன்றைக்கி நம்ம சேனலில் எதை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னா, ரொம்பவே இன்ட்ரெஸ்டிங்கான ஒரு டாபிக் பற்றி தான் உங்கள் கூட ஷேர் பண்ண போகிறேன். என்ன அப்படின்னா, நான் என்னோடய உண்டியலில் 3 மாதத்தில் 15,000 ரூபாய் எப்படி சேமித்தேன் அப்படிங்கிற ஒரு டாபிக் பற்றி தான் உங்ககிட்ட நான் ஷேர் பண்ண போகிறேன். என்னோடய கருத்துக்கள் உங்களுக்கு பிடிச்சிருந்து அப்படின்னா மறக்காமல் லைக் பட்டனை தட்டி விட்டுட்டு போங்க. வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஃபஸ்ட்டு பார்த்திங்கன்னா, இப்போ இருக்க காலகட்டத்தில் பணத்தை சேமிக்கணுமா வேண்டாமான்னு கேட்டால் என்னோட பதில் இல்லை, எல்லாரோட பதிலுமே கண்டிப்பாக சேமிச்சே ஆகணும் அப்படிங்கிற ஒரு கட்டாயத்துக்கு தான் நம்ம இருக்கிறோம். ஏன்னா நம்ம என்னென்னு தான் செலவு பண்ணிகிட்டே இருந்தாலும் கடைசியில் 4 பேர் நம்மளை பார்த்து பிள்ளைங்களுக்காக நீ என்ன சேர்த்து வச்சுருக்க அப்படிங்கிற ஒரு கொஸ்டினை பார்த்து கேட்பாங்க. அப்படி ஒரு கஷ்டமான சூழ்நிலைக்கு நம்ம போயிடக்கூடாது. அதனால் கொஞ்சமாவது நம்ம சேமிக்க பழகிக்கணும். இதுவரைக்கும் சேமிக்க பழகாதவங்க கூட இனிமேலாவது கண்டிப்பாக நம்மளோட பிள்ளைங்களுக்காக நமக்கே வயசான காலத்தில் நாம் சேமித்து வைக்கிறது தான் நல்ல பயனுள்ள வகையில் உதவும். அதனால் ஓரளவுக்குனாலும் கொஞ்சம் சேமிக்கிறதுக்கு பழகிக்கோங்க. அது எப்படி வீட்டிலையே லேடிஸ் சேமிக்கலாம். எப்போ பார்த்தாலும் நம்மளோட புருஷன்க கிட்ட தான் கையேந்திக்கிட்டு நிற்கிறோம். அப்போ நம்ம எப்படி நமக்கு நாமே சேமிக்கலாம், நாம் ஆசைப்பட்ட பொருளை எந்த மாதிரி வாங்கிக்கலாம் அப்படிங்கிற ஒரு குட்டி குட்டி கருத்துக்களை தான் உங்ககிட்ட ஷேர் பண்ணுறேன். ரொம்பலாம் இல்லை, ஒரு 3 பாயிண்ட்ஸ் தான். ஒன்று ஒன்றா பார்த்துடலாமா? ஃபஸ்ட்டு பார்த்திங்க அப்படின்னா, நாம் உண்டியலில் தினமும் காசு போடணும். ஒரு உண்டியல், நல்ல உண்டியல் ஒன்று வாங்கி வச்சுக்கோங்க. அந்த உண்டியலில் காசு போடுறதுக்கு முன்னாடி உங்கள் மனசில் ஒரு விருப்பம் இருக்கும். என் பிள்ளைக்கு இந்த பொருளை நான் வாங்கி கொடுக்கணும், இல்லை எனக்கு ஒரு கம்மல் எடுக்கணும், ஒரு மோதிரம் எடுக்கணும் அப்படின்னு பெரிய பெரிய ஆசை இல்லை. நம்ம சேர்க்குறது உண்டியலை பொறுத்த வரைக்கும் கம்மியாக தான் சேர்ப்போம். அதனால் ஆசை நாம் இவ்வளோ நாளைக்குள்ளே இவ்வளோ அமௌண்ட்டு சேர்த்துட்டு இந்த பொருளை வாங்கணும் அப்படின்னு ஒரு கோல் நீங்கள் ஃபிக்ஸ் பண்ணி வச்சுக்கணும். யாருக்காகவும் அந்த கோலை நீங்கள் மாற்றக்கூடாது. அதாவது அந்த குறிக்கோள்லேருந்து வெளியே வரக்கூடாது. அந்த 3 மாதம் நீங்கள் 90 நாள் டைம் வச்சுக்கணும். அந்த 90 நாளையில் உங்களுக்கு இடையில வேறு ஏதாவது ஒரு பெரிய செலவு நிற்கலாம். ஆனால் அதை நீங்கள் மைண்டில் எடுக்கக்கூடாது. அதுக்கு தனியாக நீங்கள் உங்கள் புருஷன்க கிட்டேயோ, பிள்ளைங்க பெரிய பிள்ளைங்களாக இருந்து வேலைக்கு போகிறவங்களா இருந்தால் அவங்கக்கிட்ட நீங்கள் அதை பார்த்துக்கோங்க. உண்டியல் காசை கை வைக்கக்கூடாது, அது எனக்கானது அப்படின்னு கொஞ்சம் ஸ்ட்ரிக்டாக சொல்லிக்கோங்க. சரியா? இடையில எந்த ஒரு ரீசனுக்காகவும் உண்டியலில் சேர்த்த காசு நீங்கள் எடுத்து செலவு பண்ணக்கூடாது. 2வது பார்த்திங்கன்னா, புது ரூபா, அதாவது இப்போது உங்கள் கையில் ஒரு 100 ரூபாய் தாள் இருக்குது. அதில் ஒரு 4 20 ரூபா தாள் ரொம்ப புதுசாக இருக்குது அப்படின்னா அதை நீங்கள் ஆசை ஆசையாக அந்த ரூபாயை நமக்கு கடையில் போய் கொடுக்க மனசு இருக்காது. இப்போ என்னை பொறுத்த வரைக்கும்லாம் அப்படி தான். அந்த ரூபாயெல்லாம் எடுத்து டக்குன்னு கொண்டு உண்டியலில் போட்டுருவேன். புது ரூபாய் தாளாக இருந்தால் நீங்கள் அதையே சேவ் பண்ணி பழகுங்க. கொஞ்சமாக ரொம்ப சுமாராக அடி வாங்கி இருக்கக்கூடிய பழைய தாள்களை கடைக்கு கொண்டு போய் அதுக்கு உள்ள என்ன பொருள் வாங்க முடியுமோ அதை வாங்கிட்டு வீட்டுக்கு வாங்க. சரியா? அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா, கடைக்கு போயிட்டு மீதி சில்லற காசு வரும். அந்த சில்லற காசுகளுக்கு ஒரு சில பேர் என்ன செய்வாங்கன்னா, மீதி 10 ரூபா தானே, நம்ம ஏதாவது 2 சாக்லேட்டு பிஸ்கெட்டு இதை வாங்கிட்டு போயிடலான்னு நினைப்பாங்க. ஆனால் அந்தந்த ஆசைகளை கொஞ்சம் கம்மி பண்ணிவிட்டு, அதுக்காக டெய்லி வாங்கி திங்காதீங்கன்னு சொல்ல மாட்டேன். அப்படி மீதி வரக்கூடிய அந்த 10 ரூபாய் 20 ரூபாயை கொண்டு ரொம்ப ஜாலியாக சந்தோஷமாக உண்டியலில் போடுங்க. எதுக்காக அப்படின்னா, சிறுதுளி தான் பெருவெள்ளம். இதே 10 ரூபாயை நீங்கள் தினமும் போட்டுட்டு இருந்தாலே உங்கள் உண்டியலில் அந்த 10 ரூபாய் 10 நாள் கழித்து 100 ரூபாய்க்கு சமமாக மாறி இருக்கும். அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா, நம்மளோட கணவன்மார்களுக்கு மாத சம்பளம்னு ஒன்று போடுவாங்க. அது எவ்வளோ ரூபாயாக இருந்தாலும் சரி தான். அதில் நம்மக்கிட்ட இந்த மாத வீட்டு செலவுக்கு இவ்வளோ பணத்தை வச்சுக்கோ அப்படின்னு கொடுப்பாங்க. கொடுக்கும்போதே நம்ம மனசில் நினச்சிக்கணும், அவங்க தந்திருக்கிறதுல ஒரு 1/4 பங்கு அளவு எடுத்து அவங்களுக்கு தெரியாமல் உண்டியலில் போட்டு வச்சிடணும். மீதி இருக்க ரூபாயை எப்படியாவது இந்த மாதம் முழுக்க நாம் மேனேஜ் பண்ணிக்கலாம். இப்போ மாதம் உங்கள் கையில் ஒரு 5,000 ரூபாய் கொடுக்குறாங்க அப்படின்னா அதில் ஒரு 1,000 ரூபாய் எடுத்து உண்டியலில் போட்டுருங்க. 4,000 ரூபாய். ஒரு பெண் நினைத்தால் எதையுமே சாதிக்க முடியும். எவ்வளோ பெரிய சிக்கலையும் சமாளிக்கவும் முடியும். அந்த திறமை ஆண்களை விட கடவுள் பெண்களுக்கு தான் கொடுத்துருக்காங்க. அதனால் 1,000 ரூபாய் தானே, அதை எடுத்து உண்டியலில் சேமித்தா நாம் குறைஞ்சி போக மாட்டோம். 4,000 ரூபாயில் சிக்கனமாக ஈஸியாக குடும்பத்தை ரன் பண்ணிக்கலாம். அதுக்கப்புறம் கடைசியாக பார்த்திங்கன்னா,
இப்போ நம்மளை நம்பி எல்லா பெண்களுமே சும்மா இருக்க மாட்டாங்க. ஏதாவது ஒரு தையலோ, ஒரு ஆரி ஒர்க்கு போடுற மாதிரி, இல்லை ஒரு கேக் வந்து செஞ்சு கொடுக்குற மாதிரி, ஏதாவது ஒரு ஒரு டியூஷன் சொல்லி கொடுக்குற மாதிரி ஏதாவது ஒர்க் வந்து நம்ம பார்ப்போம். நாம் பார்க்குற காசை நாம் தான் வச்சுக்கணும். அதை வந்து நம்ம வந்து வீட்டு ஆம்பளைங்க கிட்ட கண்டிப்பாக கொடுக்கணும். அதை வச்சு தான் ஃபேமிலியை ரன் பண்ணணும். அப்படி ஒரு சிச்சுவேஷனில் இருக்க மாட்டோம். அதனால் நம்ம காசை வந்து நமக்கு இப்போ மாதம் டியூஷன் எடுத்து ஒரு 2000 வருதுன்னா ஒரு 500 அதுலேருந்து நீங்கள் செலவு பண்ணிக்கோங்க. 1500 எடுத்து உங்களோட கனவு நிறைவேறணும் அப்படின்னு நீங்கள் வந்து உறுதியாக இருந்தீங்கன்னா அப்படியே தூக்கி உண்டியலில் போடுங்க. முதல்ல வந்து என்னடா நாம் சேர்க்குற காசில் எதுவுமே வாங்க முடியாமல் இருக்குதேன்னு நினைப்போம். ஆனால் 3 மாதம் கழித்து கண்டிப்பாக வந்து உங்களோட கனவு வந்து நீங்கள் சிறுசாக சேமித்த சேமிப்பு பெருசாக உங்கள் கையில் பொக்கிஷமாக கிடைக்கும். அதுக்கப்புறம் நீங்கள் ஒரு பொருள் வாங்கிட்டீங்க அப்படின்னா அந்த சேவ் பண்ணுற பழக்கம் உங்களுக்கு ஆட்டோமேட்டிக்காக வந்துடும். சரியா? நான் சொன்ன இந்த 5 பாயிண்ட்ஸெல்லாம் நான் ஃபாலோ பண்ணுறது ஓரளவுக்கு என்னாலையும் சேமிக்க முடியுது. ஆசைப்பட்ட பொருளை வாங்குகிறேன். அவ்வளோதான். என்னோடய கருத்துக்கள் வந்து உங்களுக்கு பிடிச்சிருந்து அப்படின்னா இதே போல் இன்னும் நல்ல தகவலோடு உங்ககிட்ட வந்து அடுத்த வீடியோவில் வரேன். அவங்களுக்கு ஏதாவது டவுட் இருந்து அப்படின்னா கமெண்ட் பாக்ஸில் கேளுங்க. அவங்களுக்கு கண்டிப்பாக ரெஸ்பெக்ட் பண்ணி நான் வந்து கமெண்ட் கொடுப்பேன். இல்லைன்னா ஒரு வீடியோவாகவே உங்களுக்கு வந்து நான் பதில் தருவேன். தேங்க்யூ.